வணக்கம். நெருப்பு தமிழர் ஐயா ரவீந்திரன் துரைசாமி பத்திரிகையாளர் இவர் வேற குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. எதுக்குன்னு புரியல. இவர் இப்போ விஜயை நான் வச்சு திருச்சியில் வச்சு தோக்கடிப்பேன், திருச்சியில் வந்து நிற்க சொல்லுங்க, நான் பாருங்க விஜயை டெபாசிட் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு இவர் வேற குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருக்கிறாப்புல. என்னங்க நடக்குது? இவருக்கு ஏன் இவருக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு புரியும். நீங்கள் அரசியல் விமர்சகராக இருங்க, அது நடுநிலையான கருத்துக்களை பற்றி பேசுங்க. விஜயினுடைய இந்த ஒரு வருகையை பார்த்து உலகமே ஆடி போய் கிடக்குது. ஆனால் நம்ம ஆள் என்ன பண்ணுறாப்புலன்னா அப்படியே இவர் பேசாமல் வாயில் வந்ததை அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாப்புல. நம்ம எடப்பாடி, அதாவது எடப்பாடி மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம ரவீந்திரன் துரைசாமியும். என்னங்க நடக்குது? உங்களுக்கு விஜய்க்கு என்னங்க வாக்கியார்ப்பு தகராறா? இல்லை விஜய் வந்து உங்கள் வீட்டில் உள்ள சொத்துக்கத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு போயிட்டாப்புலையா? பட்டாவெல்லாம் சிட்டாவெல்லாம் மாற்றிட்டாரா அவர் பேருக்கு? எதுக்கு இப்படி தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு என்ன தாக்குதல் தேவை? அரசியலுக்கு வந்து உண்மையில் வரவே கூடாதாங்க. ஏங்க அரசியலுக்கு அவர் வர்றதில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்களே, வேணா வாங்க, நீங்கள் நானும் வேணா நேருக்கு நேர் விவாதம் பண்ணி பார்த்துக்கலாமா? நானும் ஒரு அரசியல் விமர்சகர் தான் சொல்லிட்டு தெரியுறேன், நீங்களும் ஒரு அரசியல் விமர்சகர் தான், உண்மையான அரசியல் விமர்சகர் தான். வாங்கங்களேங்க, ரெண்டு பேரும் வச்சு நேருக்கு நேர்காணல் பண்ணி பார்த்துருவோமே. நான் விஜயனுடைய ஆதரவாளராக களத்துறேங்கிறேன், நீங்கள் யாருடைய ஆதரவாளராக களத்தில் இறங்குங்க. ஐயா, அரசியலை நியாயமாக உண்மையாக பேசுங்க. தயவு செய்து சும்மா வந்து எங்கேயாவது ஒரு 2000 ரூபாய் யூடியூப் சேனலில் கிடைக்குதுன்னு இருக்கா வாயில் அடிச்சு விட்டுட்டு போகாதீங்க. இந்த வேலைகளை செய்யாதீங்க. உங்களுக்கு எவனோ ஒருத்தர் ஒரு 5000 ரூபா கொடுக்குறான், 10,000 ரூபா கொடுக்குறான், விஜயை பேசுகிறேன், இந்த வேலையை செய்யாதீங்க ஐயா. அசிங்கமாக இருக்குது, அவமானமாக இல்லை உங்களுக்குலாம்? ஒரு பெரிய மனுஷன், அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளுங்கள் ஐயா.